உண்மையாளர்களிடம் இணைந்திருக்கும் போது அவருடைய தாக்கம் இணைந்திருக்கக்கூடிய மக்களில் வருகிறது. அது அனைத்து உயிரினங்களுக்கும் இருக்கிறது. உயிரினங்களில் சில பறவைகள் வேட்டையாடும் போது அது வேட்டையாடக்கூடிய உயிரினங்களே, மிருகங்களே, விலங்குகளே எல்லாமே இதனுடைய தாக்கம் மூலம் அருகாமல் கொண்டு வந்துடும். இது சாதாரணமாக நாம் பார்க்கின்ற ஒரு விஷயமாகும். இதே போன்று நன்மையுடையும் தாக்கம் இருக்கிறது, தீமையுடையும் தாக்கம் இருக்கிறது. அதனால்தான் குர்ஆனில் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எங்களை நீ வழி நடத்துவாயாக, நேர்வழியில் நடத்துவாயாக, அது அல்லாஹ்வுடைய அருள் புரிந்த மக்கள் கூட அவங்கள் நடந்த அந்த வழியில் வழி நடத்துவாயாக என்ற துவா அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். அதே நேரம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், வழி தவறிய மக்களுடைய அந்த வழியிலும் அல்லே, அதே போன்று உன்னுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுடைய வழியும் அல்லே, அருள் புரிந்த அந்த மக்களுடைய வழியில் எங்களை நீ வழி நடத்துவாயாக என்று துவா அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். இதன் அடிப்படை தான் அருள் புரிந்த மக்கள், நபிமார்கள், சித்திக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள். இந்த அருள் புரிந்த மக்கள் இருக்கும்போது ஒமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் கட்டுப்பட்டவர்கள், ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் இவர்களுடைய கூட அமர வேண்டும், அவர்களுடைய கூட அமர்ந்திருப்பார்கள் என்று குர்ஆனில் கட்டளை உள்ளது. சித்திக்கு கிடைத்தால் சித்திக் கூட அமர வேண்டும், நபியை கிடைத்தால் நபி கூட நிற்க வேண்டும், சாலிஹ் கிடைத்தால் சாலிஹ் கூட உட்கார வேண்டும், அதே போன்று ஷஹீது கிடைத்தால் ஷஹீது கூட இணைத்திருக்க வேண்டும். ஒருபோதும் அந்த கூட்டத்திலிருந்து வெளியில் போகக்கூடாது, அந்த கூட்டத்திலே முடிந்த அளவுக்கு அவன் அமர வேண்டும் என்று கட்டளை குர்ஆனில் இருக்கிறது. இதே போன்று அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் இழிவுபடுத்தக்கூடிய நிலைமையில், ஏளனம் செய்யக்கூடிய நிலைமையில், நிராகரிக்கக்கூடிய நிலைமையில் ஏதாவது இடத்தில் ஒரு அவையை பார்த்தால் அல்லது ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் அங்கிருந்து எழுந்து போக வேண்டும் என்பது கூடி குர்ஆனில் கட்டளை உள்ளது. குர்ஆனில் 4வது சூரத்தில், சூரத்து நிசாயில் 141வது வசனத்தில் இவ்வாறு வருகிறது: இதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வயுஸ்தஹஸு பிஹா, அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து ஏளனம் செய்வதை நீங்கள் கேட்டால், ஃபலா தகுது மஹும், அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள், ஹத்தா யஹுது ஃபி ஹதீஸின் கைரிஹி, அதை அவர் விட்டுவிட்டு வேற ஏதாவது பேச்சில் ஈடுபடாதவரே, இன்னக்கும் இதம் மிஸ்லஹும், நீங்கள் அவ்வாறு இருப்பீர்களாயின் நீங்கள் அவர்களை போன்றவர்களாக மாறிவிடுவீர்கள். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலினையும் நிராகரித்து ஏளனம் செய்யக்கூடிய மக்கள் கூட அமர்ந்தால் அவர்களே போன்றவர்களாக நாமும் விடுவோம் என்று அல்லாஹ் நம்மிடம் அறிவுரை கூறுகின்றான். அதற்கு காரணம், அவர்களுடைய கூட உட்காரும்போது அவருடைய தாக்கம் நம்மில் ஏற்படும், அதே போன்று நாமும் ஆய்விடும். இவ்வாறு ஒரு இடத்தில் அமரும்போது அதற்கு என்ன தாக்கம் ஏற்படுகிறது என்பது சம்பந்தமா குர்ஆனில் இன்னும் இடங்களில் வந்துள்ளது. 6வது அதிகாரத்தில் 69வது வசனத்திலும் இதே போன்றுள்ள ஒரு ஆயத்து வருகிறது. ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்பொழிகளிலும் இதே விஷயம் விரிவான நிலைமையில் நாம் பார்க்கின்றோம். ஒரு நீண்ட ஹதீஸில் என்னுடைய கடைசி பகுதியில் இவ்வாறு வருகிறது: அல்லாஹ்வினுடைய ஒரு சில மலக்குமார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களை பார்த்து அவரை தேடி நடக்கின்றார்கள். ஒருமுறை அவ்வாறுள்ள திக்ர் செய்யக்கூடிய ஒரு அவையை பார்த்து அவர்கள் அங்கே அமர்ந்தார்கள். அந்த திக்ர் செய்யக்கூடிய மக்கள் அந்த திக்ரை நிற்பாட்டி எழும்போது அந்த மலக்குகளும் எழும்பி வானத்தை நோக்கி சென்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அவரிடம் கேட்டான், அந்த மக்கள்
எந்த நிலைமையில் இருக்கின்றார்கள்? மலக்குகள் இவர்களுடைய நிலைமை அவர் திக்ரு செய்திட்டிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அவர் என்ன வேண்டுகின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்டபோது நான் அந்த ஹதீஸை சுருக்கமாக எடுத்து கூறுகிறேன். அவர்கள் உன்னுடைய மன்னிப்பை கேட்கின்றார்கள், அவர்கள் சொர்க்கத்தை வேண்டுகின்றார்கள், அவர்கள் உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகின்றனர் என்று மலக்குகள் கூறினார். அதற்கு அல்லாஹ் தன்னுடைய சொர்க்கத்தினுடைய நிலைமையும் தன்னுடைய பாதுகாப்பினுடைய நிலைமையும் அவருக்கு தெரியாது என்று கூறியதுக்கு பிறகு அவர்களுக்கு நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறினான். அப்பொழுது அந்த மலக்குகள் கூறினார்கள், அங்கே அந்த அவையில் ஒரு மனிதர் அவ்வழியாக வந்த போது இந்த திக்ரு செய்யும் அவையை பார்த்து அங்கே அமர்ந்திருந்தான். அந்த ஆளும் அதில் இருந்தது என்று கூறினார்கள். அவர் வேற ஏதோ தேவைக்காக போகும்போது அங்கே வந்து அமர்ந்திருந்தான். அல்லாஹ் கூறினான், லா யஷ்கா ஜலீசஹும், அந்த திக்ரு செய்யக்கூடிய மக்களிடம் அமரக்கூடிய மக்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் கூட அமரக்கூடிய மக்களும் ஒருபோதும் பேரெழுந்தவர்களாக மாட்டார்கள் என்று கூறினான். அப்போ அல்லாஹ்வின் திக்ரு செய்யக்கூடிய மக்கள் கூட அமரக்கூடியவர்களுக்கு கூட அந்த திக்ரினுடைய தாக்கம் ஏற்படும் என்று அல்லாஹ் கூறியதாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் கூறினார்கள். அந்த திக்ரினுடைய தாக்கம் அவர்களிலும் ஏற்படும் என்று. இதுதான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒரு சபையில் உட்காரும் போது அந்த சபைக்காக குறிப்பாக துஆ செய்வார்கள். அந்த நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள். அந்த இஸ்திஃபார் எதுக்கென்றால் அந்த சபையுடைய தாக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வரக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய நன்மக்கள் மீதும் வரக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு இஸ்திஃபார் செய்திருந்தார்கள். சுருக்கமாக கூறினால், எந்த இடத்தில் நாம் அமருவோம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தாக்கம் நம்மில் ஏற்படும். உலகத்தில் ஃபேஷன் துறையில் இந்த தாக்கத்துக்கேற்பதான் மக்களில் ஃபேஷன் வருகிறது. ஒரு புது வண்டி கூட வரும்போது அந்த வண்டியை பார்க்கும்போது நல்லதாக இருக்காது முதல், அதுக்கப்புறம் அந்த வண்டி கிளிக் ஆயிரும், எல்லா மக்களும் அந்த தாக்கத்தில் ஏற்படும். இதற்கு மறைவான ஒரு வேவ்ஸ் ஒவ்வொரு ஆளும் மற்றொரு ஆளில் ஏற்படுத்துகின்றது. அந்த வேவ்ஸினுடைய தாக்கம் மற்றொரு ஆளில் ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு தான் தீமைகள் பரவுவதும் நன்மைகள் பரவுவதும் என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மக்களே கூட அமர வேண்டும் என்று சொல்லும் போதும், குர்ஆனில் உண்மையாளர்களிடம் இணைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் போதும் அல்லாஹ்வை அடைவதற்கான வழி அதுதான் என்பதுதான் தென்படுகிறது, அதுதான் புலனாகிறது. அதிலிருந்து விலகியிருந்து அல்லாஹ்வை நாம் அடைய முடியாது என்பதிலும் சந்தேகமில்லை. அன்பிற்குரியவர்களே, மிக அழகான முறையில் இறைவனை அடைவதற்குரிய 7வது வழியாக திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கூனு மாசாதிக்கீன், உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். நம்முடைய அன்பான நபி ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லடியார்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நன்மக்களோடு அமர்கின்ற பொழுது நல்ல விளைவுகள் ஒருவனுக்கு ஏற்படும். தீயவர்களோடு அமர்கின்ற பொழுது இவர் நல்லவராக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் ஏற்படும் என்ற கருத்தை ஹதீஸ் மூலமாக இங்கு அழகான முறையிலே விவரித்தார்கள். அப்படி இருந்தும் இறைவன் அந்த சபையில் நன்மக்களோடு அமரக்கூடிய வழிபோக்கருக்கும் மன்னிக்கக்கூடிய தன்மையுடையவனாக இறைவன் இருக்கின்றான். ஏனென்றால் அந்த நன்மக்களோடு அவன் அமர்ந்துவிட்ட காரணத்தினால் அவனையும் மன்னிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதையும் ஹதீஸிலிருந்து மிக சிறப்பான முறையில் இங்கே விளக்கினார்கள். உண்மையாளர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்பது ஒரு விரிவான தலைப்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நிகழ்ச்சிகளிலும் நாம் இந்த தலைப்பில் விரிவான முறையில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. इस मुबारक महीने में कुरान करीम जैसी अजीम शान किताब
اللہ تعالیٰ نے نازل فرمائی، جو کامل اور مکمل شریعت کی کتاب جو انسان کامل پر نازل ہوئی، وہ نبی جو تمام انسانوں کے لیے مبعوث ہوا، جیسے قرآن کریم میں اللہ تعالیٰ فرماتا ہے قل یا ایھا الناس انی رسول اللہ الیکم جمیعا، کہ اے نبی کہہ دے میں تم سب کے لیے، تم سب کی طرف اللہ تعالیٰ کا رسول بن کر آیا ہوں۔ پھر اللہ تعالیٰ فرماتا ہے ایک دوسری جگہ کہ وما ارسلناک الا کافۃ للناس بشیرا ونذیرا ولکن اکثر الناس لا یعلمون، اور ہم نے تجھے نہیں بھیجا مگر تمام لوگوں کے لیے بشیر اور نذیر بنا کر، مگر اکثر لوگ نہیں جانتے۔ بہرحال حضرت صلی اللہ علیہ وسلم کے بارے میں قرآن کریم مختلف انداز میں مختلف جگہ پر بیان فرماتا ہے کہ آپ اللہ تعالیٰ کے وہ پیارے رسول ہیں جو تمام انسانوں کے لیے مبعوث ہوئے، اور اب تا قیامت کوئی اور نبی شرعی کتاب والا نہیں آ سکتا، شریعت لے کر نہیں آ سکتا۔ بس قرآن کریم کا پیغام ایک عالمگیر پیغام ہے، اور آپ صلی اللہ علیہ وسلم تمام انسانوں کے لیے تا قیامت نبی ہیں۔ اپنے آخری ہونے اور تمام انسانیت کے لیے ہونے کا دعویٰ قرآن کریم نے کیا ہے، یہ اعزاز قرآن کریم کو حاصل ہے، اس لیے اس کی عظمت روز روشن کی طرح واضح ہو جاتی ہے اور بڑھ جاتی ہے۔ حضرت مسیح علیہ السلام ایک جگہ فرماتے ہیں کہ ہم ایسے نبی کے وارث ہیں جو رحمت للعالمین اور کافۃ للناس کے لیے رسول ہو کر آیا، جس کی کتاب کا خدا محافظ اور جس کے حقائق و معارف سب سے بڑھ کر ہیں۔ قرآن کریم میں آپ صلی اللہ علیہ وسلم کو رحمت للعالمین بھی کہا گیا ہے، بس یہ وہ عظیم نبی ہے جس سے اب انسانیت کے لیے رحمت کے چشمے پھوٹنے ہیں اور پھوٹتے ہیں، اور آپ پر اتری ہوئی کتاب کی ہے جس کی تعلیم پر حقیقی عمل کر کے یا حقیقی عمل کرنے والے اپنے عظیم رسول صلی اللہ علیہ وسلم کی سنت پر چلتے ہوئے دنیا کے لیے رحمت ہے۔ اللهم إني أسألك حبك وحب من يحبك والعمل الذي يبلغني حبك، اللهم اجعل حبك أحب إلي من نفسي وأهلي ومن الماء البارد۔ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد۔